Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं शांभवं शिव शांभवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करं जय जय शंकर शंकर हर हर शंकर
जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा 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 चन्द्रशेखरा आदिशङ्करा जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर कायेन वाचा मनसेन्द्रियैवा बुद्ध्यात्मना वा प्रकृति स्वभावात् करोमि यत्सकलं परस्मै श्रीमन्नारायणेति समर्पयामि. அப்பெல்லாம் நான் பெரியவா பக்கத்திலேயே இருப்பேன். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर 3 தலைமுறை காயத்ரி விட்டுட்டா அவன் பிராமணன் ஆக மாட்டான். அப்பேற்பட்டவா இருக்கிற தெரு அக்ரஹாரம் ஆகாது. அது குடியானவ தெருதான். ஆனா இன்னும் 3 தலைமுறை ஆகல. அதனால இன்னும் பிராமணாள் அப்படின்னு பேராவது சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். 3 தலைமுறை யஜ்யம் பண்ணலன்னா அவன் துர்பிராமணன், அதாவது கெட்டுப்போன பிராமணன். கெட்டாலும் பிராமணன் அப்படிங்கிற பேராவது இருக்கு. மறுபடியும் பிராமணன் ஆகிறதுக்கு பிராயச்சித்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காயத்ரியை 3 தலைமுறையா விட்டுட்டா பிராமணத்துவம் அடியோட போயிடுறது. அவன் மறுபடியும் பிராமணன் ஆக மாட்டான். அவன் பிரம்ம பந்து தான். அதாவது பிராமணர்களை உறவுக்காரால உடையவன் தான். அதே மாதிரி சத்திரியன் காயத்ரியை விட்டுட்டா சத்திரிய பந்து ஆகிறான், வைஷ்யன் வைசிய பந்து ஆகிறான். அதனால காயத்ரி மந்திரம் சொல்லணுங்கிற அந்த நெருப்பு பொரிய ஊதி பெருசு பண்ணணும். சின்ன நெருப்பு பொறி எதுக்கும் உபயோகப்படாது. ஆனா உபயோகப்படும்படி பெருசாகிறதுக்கு அந்த பொரியில ஆதாரம் இருக்கு. குறைஞ்சபட்சம் ஞாயிற்றுக்கிழமையாவது பூனல் போட்டுண்டவா 1000 காயத்ரி பண்ணணும். கண்ட இடத்துல ஆகாரத்தை சாப்பிடக்கூடாது. இது வரைக்கும் அனாச்சாரம் செஞ்சதுக்கு பிராயச்சித்தம் பண்ணிக்கணும். இனிமேலாவது கண்ட ஆகாரத்தை சாப்பிடாம மந்திர சக்தி இருக்கிறதுக்கு தேகத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். பிராத சந்தி, மாத்தியானிக வேலை, சாயம் சந்தி அப்படின்னு ஒவ்வொரு காலத்துக்கும் 10 காயத்ரியாவது பண்ணணும். எத்தனை ஆபத் காலத்திலையும் இதை தியானம் பண்ணணும். இந்த 3 காலங்களும் சாந்தம் உண்டாக்குற காலம். காலம்புற பக்ஷி முதலிய பிராணிகளும் மனுஷாலும் எழுந்திருக்கிற காலம். அப்போ மனசு சாந்தியா இருக்கும். சாயந்தரம் எல்லாரும் வேலையை முடிச்சு ஓஞ்சிருக்கிற காலம். அதுவும் சாந்தமான காலம். மத்தியான காலத்துல சூரியன் உச்சியில இருக்கான். இப்ப எல்லாரும் அசந்து இருக்கிற காலம். அதுவும் மனசுக்கு சாந்தமான காலம். இந்த 3 காலங்கள்லயும் காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி அப்படின்னு 3 பிரகாரமா தியானம் பண்ணணும். காலம்பர பிரம்மரூபிணியாவும், மத்தியானம் சிவரூபிணியாவும், சாயங்காலம் விஷ்ணு ரூபிணியாவும் தியானம் பண்ணணும். சந்தசாம் மாதா அப்படின்னு வேதங்கள் மந்திரங்கள் எல்லாத்துக்கும் தாயார்னு காயத்ரி மந்திரத்தை சொல்லியிருக்கு. உறவுகள்லயே மிக முக்கியமான உறவு அம்மா தான் இல்லையா? மாத்ரு தேவோ பவ அப்படின்னு வேதம் சொல்றது. எத்தனையோ பலன் தரும் பல மந்திரங்கள் இருந்தாலும் அம்மாவான காயத்ரிக்கு பின்னாலதான்
மற்ற மந்திரங்கள்லாம் இருக்கும். காயத்ரியை மதிச்சு ஜெபம் பண்ணாம வேற எந்த ஜெபம் பண்ணாலும் பலன் இல்லை. பெத்த தாயை பட்டினி போட்டுட்டு ஊருக்கு அன்னதானம் பண்ண மாதிரி தான். பெருசா அன்னதானம் பண்ணலைனாலும் தாயாருக்கு ஒரு சாதம் போட்டாலே போறோம். அது மாதிரி தான் காயத்ரியும். வேற எந்த உறவு இல்லாட்டாலும் தாயாருங்கிற உறவு எல்லாருக்கும் இருந்தே தீரும். அதே மாதிரி வேற எந்த மந்திர உபதேசத்தையும் கம்பல்சரின்னு சொல்லல. 7 வயசாயிடுத்துன்னா கட்டாயமா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றா. அந்த உயர்ந்த காயத்ரி மந்திரம் ஏன் ரகசியம் காக்கணும்? வேல்யூபிள் திங்ஸ்னாலே பூட்டி பூட்டி எங்க வைப்பா? பீரோ லாக்கர்ல தானே வைப்பா. அதே மாதிரி தான் அம்மா அப்பாவை நாம மதிக்கிறதையும் பப்ளிசிட்டி பண்ணிக்கணுமா என்ன? காயத்ரியில சகல வேத மந்திர சக்தியும் அடங்கி இருக்கு. மற்ற எல்லா மந்திரங்களுக்கும் சக்தி கொடுக்கறதே இந்த காயத்ரி மந்திரம் தான். அது ஜபிக்காட்டா வேற மந்திர ஜபத்துக்கு சக்தி இல்லை. ஹிப்னாட்டிசம் மூலமா பல அற்புதங்கள்லாம் செய்யறா. அதே மாதிரி மோட்சத்துக்கு போக உதவி செய்யற ஹிப்னாட்டிசம் இந்த காயத்ரி மந்திரம். ஆசை அடக்கி ஜென்மம் எடுத்ததோட பலனை அடைய செய்யற ஹிப்னாட்டிசம் காயத்ரி. லோக காரியங்களை குறைச்சுண்டு இந்த பொய்யை ஊதுறத அதிகமா பண்ணணும். இத ஒரு விரதமா வச்சுக்கணும். அனாச்சாரத்துல போகாம தேகத்தை சுத்தமா வச்சுண்டா இந்த ஒரு பொறியாவது அணையாம இருக்கும். சந்தியாவந்தனத்துல அர்க்கியமும் காயத்ரியும் முக்கியமானது, மற்றதெல்லாம் அதுக்கு அங்கமானது தான். இந்த 2 தானே முக்கியம், இதை மட்டும் செஞ்சிடலாம் அப்படின்னு பண்ணா போக போக அதுக்கும் லோபம் வந்துடும். ஆபத்திலையும் அசக்தியிலையும் 10 காயத்ரி பண்ணா போறோம் அப்படின்னு எப்போதும் இப்படி 10 பண்ணா அப்படி பண்றவாளுக்கு எப்போதும் ஆபத்தும் அசக்தியுமா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பண்டிதர் வேடிக்கையா சொன்னார். பாரத யுத்தத்தின் போது கூட, ஜலம் அகப்படாத போது கூட புழுதியை வச்சுட்டு காலம் தவறாம சேனா வீரர்கள் அர்க்கியம் கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. உதய காலத்துக்கு முன்னாலேயும் உச்சி காலத்திலையும் அஸ்தமானத்துக்கு முன்னாலேயும் அர்க்கியம் கொடுக்கணும். இடைக்காட்டு சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். சித்தர்கள் வினோதமான காரியங்கள் பண்ணுவா, புதிரா பேசுவா. இடைக்காட்டு சித்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவர் காணாமல் கோணாமற் கண்டுகொடு, ஆடு கான் போகுது பார் போகுது பார் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன? காணாமல் அப்படின்னா சூரியனை காண்பதற்கு முன்பு அப்படின்னு அர்த்தம். அதாவது சூரியோதயத்துக்கு முன்னாடி கார்த்தால அர்க்கியம் கொடுக்கணும். கோணாமல் அப்படின்னா சூரியன் தலைக்கு நேரம் இருக்கும்போதுன்னு அர்த்தம். அதாவது சூரியன் மேற்க சாயறதுக்கு முன்னால உச்சி காலத்துல மாத்தியானிக அர்க்கியம் கொடுக்கணும். கண்டு அப்படின்னா சூரியன் இருக்கும்போது அப்படின்னு அர்த்தம். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி மலைவாசல் இருக்கும்போதே சாயங்கால அர்க்கியம் கொடுக்கணும். இந்த விஷயங்களை தான் அந்த சித்தர் லேசா சொல்லியிருக்கார். ஆடுன்னா நீராடு, அதாவது கங்கையில ஸ்நானம் பண்ணு அப்படின்னு அர்த்தம்.
கான் அப்படின்னா சேத்து தரிசனம் பண்ணு அப்படின்னு அர்த்தம். போகுது பார் அப்படின்னா திரிகால சந்தியாவந்தனத்தினாலையும் கங்கா ஸ்நானத்தினாலையும் சேது தரிசனத்தினாலும் நம்ம பாபங்கள்லாம் தொலைஞ்சு போகும் பார் அப்படின்னு அர்த்தம். காசிக்கு போய் கங்கை ஜலத்தை எடுத்துட்டு சேதுவான ராமேஸ்வரத்துக்கு போய் ராமநாத சுவாமிக்கு கங்காபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிற சம்பிரதாயத்தை தான் சொல்லியிருக்கார். காயத்ரி ஜபத்தை சரியா பண்ணாதான் மற்ற வேத மந்திரங்கள்லையும் சித்தி உண்டாகும். அர்க்கியத்தையும் காயத்ரியையும் விடாம செஞ்சுட்டே இருக்கணும். அர்க்கியத்தையும் காயத்ரியும் தவறாம செஞ்சுட்டே இருக்கணும். ஜென்மத்தில் ஒரு தடவையாவது கங்கா ஸ்நானமும் சேது தரிசனமும் பண்ணணும். ஒருத்தருக்கு ரொம்பவும் ஜுரம் வந்தா கூட இருக்கிறவா அவனுக்காக சந்தியாவந்தனம் பண்ணி தீர்த்தத்தை ஜுரம் வந்தவன் வாயில விடணும். இப்போ எந்த மாதிரி நிலைமை இருக்கு? நித்தியப்படி ஜுரம் வந்தது போலதான் இருக்கு. ஜுரம் வந்தா அதுக்கு மருந்து அவசியம். அதே மாதிரி ஆத்மாவுக்கு வந்திருக்கிற பந்தம் அப்படிங்கிற ஜுரம் போக காயத்ரி மந்திரம் அவசியமாறுது. அது எந்த காலத்திலையும் விடக்கூடாது. மருந்தை விட இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒருபோதும் சந்தியாவந்தனத்தை விட்டுட்டமேன்னு இருக்கக்கூடாது. புருஷாளுக்கு தான் காயத்ரி இருக்கு, ஸ்திரீக்கு எந்த காயத்ரி இருக்கு அப்படின்னு கேட்டா, புருஷன் காயத்ரிய அனுஷ்டானம் பண்ணாலே ஸ்திரீக்கு க்ஷேமம் உண்டாகும். இதே மாதிரி காயத்ரி ஜபத்துக்கு அதிகாரம் இருக்கிற 3 வர்ணத்தாரும் அதை விடாம செய்யறதுனாலேயே காயத்ரியில உரிமை இல்லாத மற்றவாளுக்கும் க்ஷேமம் உண்டாகும். தான் ஒன்றை செய்யாம இருக்கிறதுனால தனக்கு மட்டுமே நஷ்டம்னா அப்படியே விட்டுடலாம். அதனால பிரத்தியாருக்கு நஷ்டம்னா அப்படி விட முடியாது. காயத்ரி ஜபிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லாத ஸ்திரீகள் இன்ன பிறருக்கும் இந்த மந்திர சக்தியை பெற்றுத்தர வேண்டியவா இந்த கடமையை பண்ணாம விட்டுட்டா அது பரிகாரமே இல்லாத தோஷமாயிடும். இந்த காலத்துல கார்த்தாலையும் சாயங்காலத்திலையும் எல்லாரும் காலம் தவறாம சந்தியாவந்தனம் பண்ணலாம். சீக்கிரம் ஆபீஸ் போக வேண்டியவா மத்தியான வேளையில ஆத்துல இருக்க முடியாததுனால பிராத்த காலம் ஆனதுக்கு அப்புறம், அதாவது சூரிய உதயத்திலிருந்து 6 நாழிகை கழிச்சு 8:30 மணி சுமாருக்கு மாத்தியானி அர்க்கியம் கொடுத்து ஜபிக்கணும். அதாவது நம்மளால அடியோடு முடியாத போகாத வரைக்கும் திரிகால சந்தியோபாசனை இல்லாம இருக்கவே கூடாது. அடியோட முடியாம ஜுரம் வந்தா மற்றவாள்கிட்ட கஞ்சி கொடு, தீர்த்தம் கொடு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்காக சந்தியாவந்தனம் பண்ணு அப்படின்னு சொல்லணும். இதை விட வேற பெரிய மந்திரம் எதுவுமே கிடையாது. பகவானே கீதையில மந்திரங்களில் நான் காயத்ரியாக இருக்கிறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். காயத்ரி சக்தியானது அணையாம விருத்தியாக கிருபை செய்யணும்னு பகவானை எல்லாரும் பிரார்த்திப்போம். நாராயண நாராயண நாராயண. ஏண்டா அனுஷா எங்கடா? ஒரு நிமிஷம்ப்பா. என்ன அனுஷா, எல்லாரும் அங்க இருக்கா, நீ மட்டும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா வேற உன்னை பத்தி கேட்டா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. எதுக்கு? ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர சொல்றதுக்கா? அலட்சியமா பேசாத. நான் ஒன்னும் அலட்சியமா பேசலையே, சாதாரணமா தானே கேக்குறேன். கூட்டமா நின்ன கோஷம் போட்டா அதுக்கு பேரு பக்தியா? ஸ்டாப் இட் அனுஷா, ஸ்டாப் இட்.
மகா